பசுமையான புல்வெளியில் 4 பசுக்கள் ஆனந்தமாக புல் மேய்ந்தன. அவைகள் ஒற்றுமையாக இருந்தபோது பாதுகாப்பாக இருந்தன. அந்த காட்டில் உள்ள ஒரு சிங்கம் அந்த பசுக்களை வேட்டையாட நினைத்து ஒரு பசுவை தாக்கப் போனது. மற்ற பசுக்கள் ஒன்று சேர்ந்து சிங்கத்தை தாக்கி விரட்டி விட்டன. பசுக்களின் தாக்குதலால் ஏமாந்த சிங்கம் தந்திரக்கார நரியை வரவைத்து பசுக்களை பிரிக்க நரியுடன் கலந்து ஆலோசித்து திட்டம் தீட்டியது. அந்த திட்டத்தை நரியை செயல்படுத்த சொன்னது. நரி தக்க சமயம் வரும் வரை காத்திருந்தது பசுவிடம் பேசுவதற்கு. நரி பசுவை பார்த்து, நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக புல் மேய்ந்தால் நிறைய புல் கிடைக்கும். ஆகையால் தனித்தனியாக மேய்வது நல்லது என்று கூறி சிங்கத்தின் திட்டத்தை செயல்படுத்தியது. சிங்கம் மற்றும் நரியின் களவாணி கூட்டத்தின் திட்டத்தை அறியாத பசுக்கள் தனித்தனியாக மேய்கின்றன. சிங்கம் பார்க்கிறது பசுக்கள் தனித்தனியாக புல் மேய்வதை. இப்போது பசுக்கள் தனித்தனியாக மேய்வதால் சிங்கம் எளிதாக வேட்டையாடியது. தனியாக புல் மேய்ந்தால் நிறைய புல் கிடைக்கும் என்று நினைத்ததே தவிர தங்களுடைய பாதுகாப்பை பற்றி அவை சிந்திக்கவே இல்லை. இப்போது தனியாக மேய்ந்த 3வது பசுவும் சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டது. இறுதியாக உள்ள பசு தனியாக நின்று வருந்தியது. தனது நண்பர்கள் இல்லாதது பசுவுக்கு துயரத்தை தந்தது. இப்போது சிங்கம் 4வது பசுவையும் வேட்டையாடியது. ஒற்றுமையாக இருந்தால் உண்டு வாழ்வு என்பது பழமொழி. நண்பர்களே, நாம் ஒற்றுமையாக இருந்தால் அது நமக்கு நன்மை.